வணக்கம். இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிற கதையோட தலைப்பு ஓ இளமை கனவே. எழுதியவர் விமலா ரமணி அவர்கள். மிஸ் ஜெயந்தி சட்டென்று நிமிர்ந்து பார்த்தாள் அவள். அவளுக்கு 4 சீட் தள்ளி வேலை செய்யும் இளைஞன்தான் அவளை கூப்பிட்டது. வாசவன் என்று மேனேஜர் கூப்பிட்டால் எழுந்து செல்வது அவன்தான். இனிமை நிரம்பிய அவனது அழைப்பு அவளை மெய்சிலிர்க்க வைத்தது. சுற்றுமுற்றும் அப்போதுதான் பார்த்தாள். அனைவரும் பிற்பகல் உணவுக்கு எழுந்து போயிருந்தனர். அவள் எவ்வளவு நேரம் அப்படி அழுது கொண்டே உட்கார்ந்திருந்தாளோ அவளுக்கே வியப்பு. மிஸ் ஜெயந்தி, வருத்தப்படாதீங்க. மேனேஜர் குணம் தெரிந்தது தானே. நீங்க வேலைக்கு புதுசு, பயிற்சி தர யாரும் இல்லை. ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னிடம் கேளுங்கள். நான் என்னால் இயன்ற உதவி செய்கிறேன். வருத்தப்படாதீர்கள். முதலில் கண்ணை துடைத்து கொள்ளுங்கள் என்றான் அவன். இத்தனை நாளும் ஒரு வார்த்தை கூட பேசாத அவன் இன்று எப்படிதான் கடகடவென்று இவ்வளவு பேசி முடித்தானோ? அவன் பேச்சை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் போல் இருந்தது ஜெயந்திக்கு. அவனது பேச்சின் இனிமை கண்ணை மட்டும் இல்லை, இதயத்தை கூட தடவி தந்தது. ஓ, உலகில் அன்பு வற்றிவிடவில்லை. ஜெயந்தி இந்த முடிவுக்கு வந்தாள். ஆண்டவன் சமைத்த உலகெனும் தோட்டத்தில் பூத்து குலுங்கும் சில பூக்களில் இதழ்கள் அரிக்கப்பட்டாலும் சில பூக்கள் முழுமையாக மனம் வீசும் சுகந்த மலர்களாகத்தான் திகழ்கின்றன. அதனால்தான் இன்னும் உலகில் தோட்டத்தில் மனமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கின்றன போலும். அவன் பேசியது அவளுள் மீண்டும் அழுகையை தோற்றுவித்தது. திரும்பவும் ஏன் இந்த கண்ணீர்? எழுந்து சாப்பிட வாங்க. ரொம்ப நாள் பழகியவனைப் போல் அவள் டிராயரை திறந்து டிஃபன் பாக்ஸை எடுத்தான். அவளும் மௌனமாய் அவனை பின்தொடர்ந்தாள். ஏனோ அவள் நெஞ்சம் திக் திக்கென அடித்து கொண்டது. தனி வழி நடப்பதை காட்டிலும் இப்படி பின்தொடர்வதில் ஒரு தனி இன்பம் இருக்கிறதோ? அவர்கள் சாப்பாட்டு ஹாலில் நுழைந்தபோது இத்தனை நேரமும் அங்கே நிலவியிருந்த கசமுசப்பு ஒரே நொடிக்குள் அடங்கி போனதுதான் அதிசயம். ஆயினும் அவர்களுடைய கழுகு கண்கள்தாம் எப்படி குத்தி கிளறின. ஏதோ குற்றம் செய்துவிட்ட பாவனையில் ஜெயந்தி கூசி குறுகினாள். வாசவனோ எதையுமே லட்சியம் செய்யவில்லை. சாதாரணமாய் பழகினான். ஜெயந்தியுடன் சிரித்து பேசினான். இப்படி ஆரம்பித்த அறிமுகம்தான் மெல்ல மெல்ல வளர்ந்தது. தாய் தந்தையை இழந்த ஜெயந்திக்கு பாட்டிதான் எல்லாம். பாட்டியின் நிழலில் அன்பின் உரத்தில் வளர்ந்து பெரியவள் ஆனாள் ஜெயந்தி. இப்போது அந்த உரமிடப்பட்ட சிறு செடிதான் நிழல் தரும், சுவைமிகு கனி தரும் நெடுமரமாக வளர்ந்திருக்கிறது. ஒருவரிடம் அக்கறை ஏற்பட்டு விட்டால் அவர்களை பற்றி மேலும் மேலும் அறிந்து கொள்ள ஆவல் ஏற்படுவது இயல்பே அல்லவா? ஜெயந்தியும் வாசனை பற்றிய முழு விவரங்களையும் அறிந்து கொள்ள துடித்தாள். அவனிடம் ஒரு விசித்திர குணம். சிரித்து கொண்டே பேசிக்கொண்டிருப்பான். திடீரென சிந்தனையில் மூழ்கி விடுவான். இது அவனுக்கே உரிய தனித்தன்மை. ஜெயந்திக்கு சிரிப்புதான் வந்தது. ஆபீஸ் விஷயங்களில் ஏற்படும் சந்தேகத்தை ஆபீஸில் தீர்த்தது போதாது என்று எத்தனை தடவை அவள் வீட்டுக்கு வந்திருக்கிறான். ஜெயந்தியின் பாட்டி அந்த காலத்து மனுஷிதான் என்றாலும் தன் பேத்தியின் மீதுள்ள அளவற்ற வாஞ்சையால் எதையும் தவறாக புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அக்கம் பக்கம் இருப்பவர்களும் பாட்டியின் கோணத்தில் ஜெயந்தியை பார்க்க வேண்டுமே. அதனால், என்னுடையம்மா, இந்த பிள்ளையாண்டா இங்கே அடிக்கடி வருவது சரியில்லை, அவ்வளவுதான் என்று ஒரே வார்த்தையில் கூறிவிட்டாள். ஆபீஸ் ஃபைலை கட்டிக்கொண்டு இருவரும் போராடி கொண்டிருந்த போது ஒரு நாள் மாலை ஜெயந்தி மெல்ல சொன்னாள். வாசவன், உங்கள் வீடு எங்கிருக்கிறது? ஒரு நாளைக்கு நான் வரட்டுமா? பரபரப்புடன் அவளை பார்த்தான் அவன். அடடா, நேரமாகிவிட்டதே. சங்கர் காத்து கொண்டிருப்பான். நான் வரட்டுமா? சட்டென கிளம்பி விட்டான் அவன். அவள் என்றைக்கு அந்த கேள்வியை கேட்டாலும் எதையாவது காரணம் காட்டி அவன் கிளம்பி விடுவது அல்லது அந்த பேச்சை மாற்றுவது என்பது அவன் வழக்கமாகிவிட்டது. அப்படி அவன் வீடு எங்குதான் இருக்கிறது? அவள் அறியக்கூடாத ரகசியம்தான் என்ன? ஜெயந்தி மெல்ல மெல்ல தகவல் சேகரிக்க ஆரம்பித்தாள். இப்போதோ வாசவன் கடந்த 2-3 தினங்களாக ஆபீஸ் வரவே இல்லை. லீவ் லெட்டரும் அனுப்பவில்லை. ஏதோ அவசர வேலை என்று ஃபோன் பண்ணினானாம். ஜெயந்திக்கு சோறே பிடிக்கவில்லை. தனிமையில் சாப்பிட பிடிக்காதது மட்டுமில்லை, இன்னும் என்னென்னவோ உணர்வு கனவுகளில் வண்ண ஜாலங்கள் இதயத்தை அடைத்து நிரப்பிக் கொண்டிருந்த போது சோறு இறங்க எங்கே இடம்? ஜெயந்தி டிஃபன் செட்டை மூடினாள். இதயம் உயிர் துடிப்பின் கடைசி வினாடி வரை அதை யாரால் மூட முடியும்?
ஜெயந்தி ஒரு முறைக்கு 4 முறை பார்த்து கொண்டாள். சந்தேகமில்லை, இதே இடம்தான். இதோ இதோ இதே வீடுதான். இங்குதான் மாடியில் இருப்பதாக அவளுக்கு முகவரி தந்தவர்கள் விவரம் தெரிவித்திருந்தார்கள். ஜெயந்தி மெல்ல மாடியை பார்த்தாள். நல்ல வேளை, படி வெளியில்தான் இருந்தது. ஏனோ இனம் புரியா திகில் இதயத்தை கவ்வ ஜெயந்தி படிமேல் கால் வைத்து மெல்ல ஏறினாள். உள்ளே வாசவன் இருப்பானா? இருந்தாலும் எப்படிப்பட்ட நிலையில் இருப்பான்? அவள் வருகை அவனுக்கு எப்படிப்பட்ட அதிர்ச்சியை தரும்? அவன் அவளை வரவேற்பானா? அவள் சந்திக்கப் போகும் அந்த உண்மை? ஜெயந்தி மனதை திடப்படுத்தி கொண்டு மாடியை அடைந்தாள். கதவை தட்டினாள். யாரோ நடந்து வரும் காலடி ஓசை கேட்டது. அவள் இதயத்தின் மீது நடப்பது மாதிரி இருந்தது. ஜெயந்தி தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். ஆபீஸுக்கு லீவு போட்டு விட்டாவது அவள் கட்டாயம் வரத்தான் வேண்டும் என்கிற அவசியம் என்ன? ஏன் வரக்கூடாது? பிறருக்கு உதவி செய்ய அவன் விழைந்து முன் நிற்கும் போது அவனுக்கு உதவ அவள் தன் கரங்களை நீட்டுவதில் என்ன தவறு? தடக். இதயத்தின் ஓசை அல்ல, தாழ் விலகும் ஒளி. கதவை திறந்த வாசவனின் கண்கள் தாம் ஏற்றுக்கொண்ட உருவத்தை வெளியே தள்ள முடியாமல் திணறின. நீ நீ நான் தான். சுவாதீனமாக கூறியபடி ஜெயந்தி உள்ளே நுழைந்தாள். சிறிய வீடுதான், ஆனால் அழகாக இருந்தது. ரசிகத்தன்மையுடன் ஒவ்வொரு பொருளும் அதன் இடத்தில் சிரித்தன. சிறிய டீப்பாயின் மீது இருந்த அந்த ஃப்ளவர் வாஸின் பூக்களை சரி செய்தபடி அவள் கேட்டாள். என்ன நீங்க எதிர்பார்க்கவில்லை இங்கு, அப்படித்தானே? அவள் விழிகளை சந்திக்கும் ஆற்றல் இல்லாதவனாக அவன் தலை குனிந்தான். வீட்டை ரொம்ப அழகா வச்சிருக்கீங்க, உங்கள் மனதை போல். ஒரு கணம் அவன் தடுமாறி போனான். அவள் அவனை கேலி செய்கிறாளா என்ன? அவள் வீட்டின் ஒவ்வொரு பொருளையும் ஆராய்ந்தபடி பேசினாள். தனி மனிதருக்கு வீடு எதற்கு? ரூம் போதாதோ? அவன் பேசவில்லை. முன்பே குடித்தனம் நடத்தி பழக்கப்பட்டவர் போல் அழகாக வைத்து கொண்டிருக்கிறீர்களே வீட்டை. பதிலில்லை. பெண்கள் புழங்கும் வீடு மாதிரி. ஜெயந்தி, அவன் கத்தியை விட்டான். என்னை ஏன் கொள்ளாமல் கொள்கிறாய்? ஏற்கனவே என் மனம் நொந்து கிடக்கிறது. அவள் அவனை இரக்கத்துடன் நிமிர்ந்து பார்த்தாள். நான் ஏதோ தவறா பேசிவிட்டேனா? தவறாக பேசவில்லை ஜெயந்தி, ஆனால் என் தவறை சுட்டி காட்டுகிறாய். உங்கள் தவறு அப்படியென்றால்? அவள் கேள்விக்கு அவன் பதில் சொல்லும் முன் உள்ளே இருந்து வந்தது பதில். வீல். என்ன, குழந்தையா? வாசவன் உள்ளே பாய்ந்தான். ஜெயந்தி அவனை தொடர்ந்தாள். அவதூறுகளும் பொய்களும் நெருப்பு பொறுக்கி சமமானவை. அவற்றை ஊதி ஊதி கனிய வைத்தால் அவை கொழுந்து விட்டெறியும். இல்லையேல் தாமாகவே அவை அணைந்து போகும். வாசவன் ஏற்கனவே மனமானவன். ஒரு குழந்தைக்கும் தந்தை. மனைவியை இழந்து காலத்தின் கரங்களில் அனாதையாக விடப்பட்டவனாம். இந்த பேச்சு முன்பே அவள் காதுகளில் விழுந்ததுதான். இருந்தாலும் அவள் நம்பவில்லை. இவ்வுண்மையை அறிந்த அவள் வாசவனை மட்டமாக எடை போடவில்லை. அவள் அறியா அவன் வாழ்வில் பகுதிகளை பற்றி கேட்க அவள் யார்? திடீரென அறிமுகமான அவனிடம் அவள் என்ன எதிர்பார்த்தாள்? இல்லாத கனவுகளையும் கற்பனைகளையும் கண்டது அவள் தவறு. வாசவனின் மீது பழியை சுமத்த அவளுக்கு என்ன உரிமை? ஆனாலும் அவள் உள்ளத்தில் ஒரே ஒரு குறை இல்லாமல் இல்லை. அவர்கள் இருவரும் இணைந்து இதயத்தோடு இதயம் பேசிய சந்தர்ப்பங்கள் பல. அதில் ஒரு சந்தர்ப்பத்தில் கூட அவன் தன்னை பற்றி கூறவே இல்லையே. அவளும் கேட்கவில்லைதான். ஆனாலும் அவன் கூறியிருக்கலாமோ என்கிற நினைப்பு. இதோ கண்முன் காண்கிற இந்த காட்சி அவள் கேட்டவை பொய்யல்ல, உண்மைதான் என்று பறைசாற்றின. அழும் குழந்தையின் தூளியை ஆட்டியவாறே வாசவன் மெல்லிய குரலில் கூறினான். என்னை மன்னித்து விடு ஜெயந்தி. நான் ஏற்கனவே வாழ்வில் இன்பத் துன்பங்களை கண்டவன். உனக்கு இணையல்ல நான். ஜெயந்தி தனக்குள் மெல்ல சிரித்து கொண்டாள். வாழ்வின் மேடு பள்ளங்களை கண்டவர்கள் முன்னே சென்று வழிகாட்டினால் பின்னால் வருபவர்களுக்கு எவ்வளவு சௌகரியமாக இருக்கும் என்றாள். வாசவன் அவள் பேச்சை கேட்டு திகைத்தான். ஜெயந்தி, கையில் குழந்தை ஒன்றை ஏந்தி அதன் இன்ப துன்பத்தில் பங்கு கொள்ளும் நிலை என் நிலை. என்னோடு இன்னமும் உன்னை இணை சேர்க்க துடிக்கிறாயா ஜெயந்தி? நன்றாக யோசித்து சொல். எதையோ எதிர்பார்த்து பின் ஏமாந்துவிட்ட வேதனையும், லட்சியம் என்ற அர்த்தமற்ற ஒன்றின் பின் ஓடி ஆதங்கம் அடைந்த வேதனையும் உனக்கு வரக்கூடாது.
சிறிது நிறுத்தியவன் பிறகு தொடர்ந்தான். ஜெயந்தி, உன்னுடைய மனதை நான் பாழ்படுத்திவிட்டேன். ஏதோ ஒரு சில அற்ப ஆசைகள் காரணமாக வீட்டில் அழும் குழந்தையையும் இறந்த காலத்தையும் மறக்க எண்ணி உன்னை ஒரு சாதனமாக, ஒரு துணையாக, சத்தியமாய் சொல்கிறேன் ஜெயந்தி, ஒரு பேச்சு துணைக்காகத்தான் உன்னோடு என்னை பிணைத்தேன். இல்லை, என்னை நானே ஏமாற்றிக் கொண்டேன். சட்டென ஏதாவது ஓர் அவசர முடிவுக்கு உன்னை துரத்திய பொறுப்பாளி நானாக தான் இருப்பேன். யோசித்து சொல் ஜெயந்தி. அழும் குழந்தை, ஆசைகள் அணைந்த இந்த இதயம் கட்டாயம் உனக்கு வேண்டுமா? குழந்தை தூங்கிவிட்டது போலும். பயங்கர நிசப்தம் நிலவியது. கடிகாரத்தின் டிக் டிக் ஓசையை தவிர வேறு சப்தம் அங்கில்லை. ஜெயந்தி அவனை நிமிர்ந்து பார்த்தாள். பரீட்சை முடிவை எதிர்பார்க்கும் மாணவனைப் போல் அந்த பரிதாப முகம். ஒரே ஒரு பேச்சு துணை, அதையும் இழந்துவிடப் போகிறோமோ என்கிற வேதனை. இதுதான் இப்போது அவள் கண்ணில் தெரிந்த வாசவனா? 1 வயது கூட நிரம்பாத அந்த குழந்தையுடன் அவன் நடத்திய குடித்தனத்தின் லட்சணம்தான் தெரிந்துவிட்டதே. அவன் ஆபீஸ் செல்லும் நேரங்களில் கீழே உள்ள வீட்டுக்காரர்கள் பார்த்து கொள்வதும், அப்படி பார்த்து கொள்ள தவறிய நேரத்தில் மாடிப்படியில் இருந்து கீழே விழுந்த குழந்தை மரணத்தின் பிடியில் சிக்கி பிழைத்து இப்போது ஒரு மாதிரியாக வீடு வந்த வைபவமும் ஆபீஸுக்கு அவன் சில நாட்களாக வராததன் காரணம் புரிந்தது. ஐயோ, அழகு வழிகிறதே! ஆண் பிள்ளை குடித்தனம்! இந்த லட்சணத்தில் வீராப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஜெயந்தி, வீட்டுக்கு போய் நன்றாய் யோசித்து என்றான் அவன் மெல்ல. இதில் யோசிக்க என்ன இருக்கிறது? ஆமாம், இதில் யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது? உன்னை ஏமாற்றிய என்னை இன்னும் கன்னத்தில் அறையாமல் நீ பொறுமை காட்டுவதே அதிசயம். போய் வா ஜெயந்தி. வேதனையும் ஆற்றாமையும் அவன் குரலில் இழைந்தன. நீங்கள் நினைப்பது போல் அன்பும் பெண்களும் அத்தனை மட்டமில்லை வாசவன். அன்புக்கு சோதனை நேரும் போதுதான் அதன் தூய தன்மை புரிகிறது. பெண்கள் பிறக்கும் போதே காதலிகளாக பிறப்பதில்லை. பிறக்கும் போதே அவர்கள் இரத்தத்துடன் தாய்மை அன்பும் ஓடுகிறது. உங்களை உங்களை வாசவன் திகைத்தபடி அவளை பார்த்து கொண்டிருந்தான். என்ன பிதற்றுகிறாள் இவள்? ஜெயந்தியின் கண்கள் சுற்றுமுற்றும் தாவின. அதோ அந்த சின்னஞ்சிறு அலமாரியை பூஜை அறையாக்கி விளக்கு ஏற்றி வைத்திருக்கிறானே வாசவன், அது போதுமே தெய்வ சாட்சிக்கு. உள்ளத்தில் ஆண்டவன், இல்லாதவர்களின் இல்லத்தில் அவன் இருக்க மாட்டான். இங்கே உள்ளத்திலும் இல்லத்திலும் தான் அவன் சிரிக்கிறானே. இப்படி வாருங்கள். ஜெயந்தி கம்பீரமாய் ஆணை பிறப்பித்தாள். அவன் ஒன்றும் புரியாமல் அவள் சுட்டிக்காட்டிய இடத்தில் நின்றான். கன்னங்கள் சிவக்க அவள் மெல்ல கூறினாள். பாட்டியிடம் கூட கேட்டுவிட்டேன். பாட்டி சம்மதித்து விட்டார்கள். நான் உங்களை மனப்பூர்வமாய் அவர்களின் கரங்கள் இணைந்தன. ஆண்டவன் சன்னதியில் அவர்கள் ஒன்றுபட்டனர். விளக்கு இன்னும் எரிந்து கொண்டிருந்தது. அவன் புன்னகை பூத்தான். ஜெயந்தி, அவனை பொறுத்தவரை அவளும் ஒரு குழந்தைதான். ஓ, இளமை கனவுகளை இதயத்தில் ஏந்தி வரும் ஓர் பச்சை குழந்தை. கடவுளே, இந்த பிஞ்சு இதயத்திலேயும் அடித்து விடாதேப்பா, அடித்து விடாதே. என் துன்பம் எனக்கே சொந்தம். என் நிழலில் தங்க வந்திருக்கும் இந்த இளம் இதயத்தையும் அந்த காச நோய் தொற்றி கொள்ளக்கூடாது. அவனுக்கு இப்படி ஒரு துணை தேவைதான். துன்பம் என்கிற கல்லை அவன் எத்தனை நாட்களுக்குத்தான் தனிமையில் சுமப்பது? உடன் துணை இருந்தால் பாரம் குறையும் அல்லவா? ச, என்ன நினைவு! துன்பத்தை சுமக்க மட்டும்தான் அவளா? ஜெயந்தி, அவள் அழகு முகத்தை நிமிர்த்தி பார்த்தான் அவன். ஏனோ அவன் கரங்கள் நடுங்கின. ஒரு கண்ணில் அவன் குழந்தையும் இன்னொரு கண்ணில் அவன் முதல் மனைவியும் சிரித்தார்கள். அத்தான், குழந்தை எப்படி இருக்கிறான்? நான் பார்க்க வேண்டும். பச்சை குழந்தை மாதிரி தூளியின் அருகே துள்ளி கொண்டு ஓடினாள் அவள். ஓ, எத்தனை குழந்தை உள்ளம் இவளுக்கு! வாசவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ஜெயந்தியின் திடீர் அலறல் அவனை தன் பழைய நிலைக்கு கொண்டு வந்தது. அத்தா, குழந்தை என்னமோ போல் கிடைக்கிறதே. திகைத்தபடி தூளிக்குள் எட்டி பார்த்தான் அவன். ஆம், குழந்தை இறந்து கிடந்தது. குழந்தை இறந்து கிடந்ததைக் கண்டு அவள் துடித்த துடிப்பு, இரத்த நாளங்கள் சில்லிட அவள் வீறிட்ட பரிதாபம், வாசவன் தன் இழப்பையும் மறந்து அவளை கவனிக்க வேண்டியதாயிற்று. அதிர்ச்சி மனதை மட்டுமா தாக்கியது? உடலையும் அல்லவா தாக்கிவிட்டது. அவள் மயக்கம் நீங்கி கண் விழித்த போது வாசவனைத்தான் முதலில் கண்டாள். அவள் உள்ளம் உரமிகுந்த உள்ளம்தான். என்றாலும்
கசப்பை எப்படித்தான் ஜீரணித்ததோ. சுற்றுமுற்றும் பார்த்தாள் ஜெயந்தி. காலியான தூளி. மீண்டும் மயக்கம் வரும்போல் இருந்தது. காலியான உள்ளத்துடன் எதிரே உட்கார்ந்திருந்தது அவள் வாசவனா? தன் மீதே அவளுக்கு எரிச்சல் வந்தது. துரதிர்ஷ்டம் பிடித்தவள், பிறக்கும் போதே அம்மாவை விழுங்கியவள் என்ற பட்டம் இப்போதோ அடியெடுத்து வைத்தவுடன். இந்த உலகத்தில் அவள் நுழைந்தபோது ஒரு வழி அன்பு அன்னையை காணிக்கையாக தந்தாள். அன்பான வாசவன் வீட்டில் அடியெடுத்து வைத்ததோ ஒரு சடலத்தின் மீது, அதுவும் பச்சிளம் குழந்தையின் சடலம். அவள் காலடி என்ன காலனா? அதோ அதோ அலமாரிக்குள் சாட்சியாய் சுடர்விட்ட தெய்வங்கள். அக்குழந்தையின் மீட்சிக்கு வழிவகுக்க இயலாமல் மௌனம் சாதித்துவிட்ட விந்தையை என்னவென்பது? அவளால் தாழ முடியவில்லை. நான் பாவி, கொலைகாரி, அவள் விம்மினாள். வாசவன் அப்போதும் மெல்லத்தான் விரக்தியாக சிரித்தான். இல்லை ஜெயந்தி, என் துன்பம் எப்போதும் உன்னை தொடர்கிறது. என் இன்ப துன்பத்தில் பங்கு கொள்வதாக ஆண்டவன் முன் சத்தியம் செய்தாய். உன் பங்கு எது என்று தெரிகிறதா? எத்தனை துன்பம் உனக்கு! ஆஸ்பத்திரியிலேயே இறந்திருக்க வேண்டிய குழந்தை அது. பலமான அடி. திடீரென்று ஜன்னி கண்டு உன்னை காண வேண்டும் என்றுதான் காத்திருந்தான். இதற்கு மேல் பேச முடியாமல் தொண்டையை அடைத்தது வாசவனுக்கு. அவள் மெதுவாக சமாளித்தபடி எழுந்தாள். அவள் துரதிர்ஷ்டம் பிடித்தவள்தான். அவள் கால் இந்த வீட்டில் படக்கூடாதுதான். ஆனால் இப்போதோ இழப்பில் தவிக்கும் வாசவனின் உள்ளத்திற்கு இணைப்பு தேவை. அன்பை எக்கோலத்தில் கண்டாலும் மெய் சிலிர்த்து வரவேற்கும் ஏழையாக அவன் பரிதாபமாய் நிற்கும் நேரத்தில் துரதிர்ஷ்டம் பிடித்தவளானாலும் அவள் தேவைதான். மனதின் தீர்மானம் உரமேறினாலும் அந்த நிலையில் அவளால் வேதனையுடன் தான் வீடு திரும்ப முடிந்தது. 1 மாதம் எப்படியோ ஓடி மறைந்தது. மீண்டும் அன்றுதான் வாசவனை அவள் நேருக்கு நேர் சந்தித்தாள். தினம் தினம் இருவரும் ஆபீஸ் வந்து போனாலும் சந்திக்க முடியாத அல்லது சந்திப்பை தவிர்க்க நினைக்கும் எண்ணங்களால் அவர்களாகவே விலகி போனார்கள். இலை உதிர்த்துவிட்ட மரத்தில் இளந்தளிர்கள் தோன்றுவதும், வாடிய பயிரிலே மழை பொழிவதும், வறண்ட கிணற்றில் ஊற்றுகள் சுரப்பதும் இயற்கைதானே. அன்று அவர்கள் முன்பெல்லாம் சந்திக்கும் அதே பழைய இடத்தில் சந்தித்தனர். பல நாட்களுக்கு பிறகு மீண்டும் இருவரும் சேர்ந்தாற்போல் டிஃபனும் சாப்பிட்டனர். ஜெயந்தி, நீயும் என்ன புறக்கணித்தால் எனக்கு பைத்தியமே பிடித்துவிடும். ஜெயந்தி, அவன் மெல்ல கூறினான். அவள் குழந்தையாகி அவன் பெரியவளாகி நின்ற காலம் போய் இன்று அவன் குழந்தையானான். வாசவன், என்னை நானே புறக்கணிக்க முடியுமா? உங்கள் துன்பம் ஓரளவு குறையட்டும் என்று காத்திருந்தேன். என்றைக்கு ஆண்டவன் முன்னிலையில் உங்கள் கரம் பற்றினேனோ அன்றே நான் உங்கள் மானசீக மனைவியாகிவிட்டேன். ஊருக்கும் இதை பறைசாற்ற ஒரு விழா தேவை. அது என்னை பொறுத்தவரை வெறும் சடங்கு. இத்தனை ஆசைகளை மனதில் வைத்து கொண்டா நீ பேசாமல் இருந்தாய்? என்னை நீ வெறுத்து விட்டாயோ? வாசவன், ஆசைகளை இதயத்தில் அடித்தளத்தில் போட்டு போட்டு சமாதி கட்டி பழக்கம் பெண்களுக்கு. மேலும் நான் உங்களிடம் அதிக ஆர்வம் காட்டி பேசினால் ஒரு முறை இல்லாவிட்டால் ஒரு முறை என்ன நினைப்பீர்கள். குழந்தை தொல்லையும் போய்விட்டது. குஷாலாய் இருக்கலாம் என்றுதான் அவசரப்படுகிறாளோ என நீங்கள் நினைக்க மாட்டீர்களா? என்னை அத்தனை மட்டமாக நினைத்து விட்டாய் அல்லவா? வாழ்க்கையை உரைத்து பார்க்கும் உரைக்கல் ரசமட்டமில்லை, இதயமட்டம். அதில் என்றென்றும் மாற்று குறையா தங்கம்தான் நீங்கள். தவிர என்ன சொல்லு? என் வருகையால் உங்களுக்கு ஏற்பட்ட மகத்தான இழப்பிற்கு நீந்தான் வந்து ஈடு செய்ய வேண்டும். அது மட்டும் இல்ல, நீ என்னமோ சொல்கிறாயே, உன் வரவில்தான் என் கண்ணன் இறந்தான் என்று. அதனால் எனக்கு நீந்தான் இன்னொரு கண்ணனை பெற்றுத்தர வேண்டும். அதுதான் நான் உனக்கு வழங்கும் தண்டனை. வாசவன், ஜெயந்திக்கு ஏனோ மெய் சிலிர்த்தது. அதன்பின் சில மாதங்கள் சென்று ஊரும் உலகமும் அறிய, உற்றமும் சுற்றமும் சூழ, நண்பர்களும் நல்லவர்களும் ஆசி கூற அவர்களின் திருமணம் எளிய முறையில் இனிமையாக நடந்தேறியது. வேறு பெரிய வீடாக பார்த்து குடித்தனமும் போய்விட்டார்கள். இன்றும் கடந்தவற்றை நினைத்து பார்த்தால் ஜெயந்திக்கு மெய் சிலிர்த்தது. நீந்தான் எனக்கு ஒரு கண்ணனை பெற்றுத்தர வேண்டும். நீந்தான் என்கிற அந்த சுட்டு சொல் அவளை ஒரு குழந்தைக்கு தாயாக மட்டும் சுட்டிக்காட்டவில்லை, ஒரு குழந்தையை கொன்ற காதகி என்பதை சுட்டிக்காட்டுவதாகவும் தோன்றியது. சாதாரணமாகவே குழந்தைகளின் மீது வாசவனுக்கு இருக்கும் பற்றையும் பாசத்தையும் ஓரளவு அறிந்திருந்தாள் அவள். அடிக்கடி பக்கத்து வீட்டு குழந்தைக்கு பரிசு பொருள் ஏதாவது வாங்கி வரும் அவன் தன்மை
அப்பொருள்களை அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் போது அவன் கண்களில் காணும் ஆர்வம், அதை அடுத்த ஏக்கம், வெளியில் சொல்லாமல் அவன் தனக்குள் தவிக்கும் தவிப்பு, இதையெல்லாம் மறைவிலிருந்து பார்க்கும் ஜெயந்தி. நேருக்கு நேர் நின்று இந்த மகிழ்ச்சியை காண முடியாத ஓர் உறுத்தலில் உள்ளம் குமைந்தாள். கழுத்தில் தாலியின் பாரம், இதயத்திலோ தாங்க முடியாத துன்ப சுமை. ஆனால் பாரம் சுமக்க வேண்டிய அந்த வயிறோ பாழாக வல்லவோ கிடக்கிறது. கடவுள் நல்ல இதயங்களை, கள்ளம் கபடமற்ற நல்ல இதயங்களைத்தான் விரும்புகிறான் என்பது வெளிப்படை. பூக்களின் சிரிப்பை முகத்திலும் முத்துக்களின் வெண்மையை பளிச்சிடும் இதயத்திலும் நிரம்பி கள்ளங்கபடமற்ற சின்னஞ்சிறு மதலைகளைத்தானே படைத்து பூமிக்கு அனுப்புகிறான். மதலை வளர்த்து மனிதனாகும்போது வளர்ந்து கொள்வதுதான் ஆசூயை, பொறாமை, கபடம், சுயநலம் எல்லாம். கடவுள் தன்னை தேட மனிதனுக்கு அறிவை வைத்தான் என்றாலும் மனிதன் அந்த பரம்பொருளை தவிர மற்ற எதையெல்லாமோ அல்லவா தேடுகிறான். தனக்குள் சிரித்து கொண்டாள் ஜெயந்தி. இன்னும் வாசவன் காரியாலயத்திலிருந்து வீடு திரும்பவில்லை. மணமான பின் வாசவனின் வற்புறுத்தலையும் பொருட்படுத்தாது தன் வேலையை தானாகவே ராஜினாமா செய்துவிட்டாள் ஜெயந்தி. இல்லறம் எனும் பூத்து குலுங்கும் பூஞ்சோலையில் ஒரு சிறு முள் கூட இடரக்கூடாது என்பதே காரணம். முன்பிருந்த நிலை வேறு, இப்போதிருக்கும் நிலை வேறு. காதலர்களாக வாழ்வது கடினமில்லை. கணவன் மனைவியாக பூசல் எதுவும் இன்றி அன்பு வாழ்க்கை நடத்துவது கடினம் மட்டுமல்ல, பெரும் சோதனையே. இன்று வேலைக்கு போகலாம், நாளை அவள் ஒரு குழந்தைக்கு தாயாகிவிட்டால் தொடர்ந்து போக முடியுமா? ஜெயந்தியின் கண்களை நிரப்பியது கண்ணீர். அவள் எதிர்பார்த்த அந்த நேரம் அவள் பெண்மையின் வெற்றிக்கு கடைசி எல்லை. ஒவ்வொரு பெண்ணும் இந்த பேற்றை ஆவலுடன் எதிர்பார்த்தாலும் சற்று நாளாகட்டும் என்கிற எண்ணம் அதில் கலந்திருக்கும். ஆனால் ஜெயந்தி அப்படியல்லவே. இழப்பை, வாசவனின் இழப்பை தன் உதிரத்தால் ஈடு செய்ய வேண்டும் என்றல்லவா சபதம் எடுத்து வந்திருக்கிறாள். அவளை பொறுத்தவரை அந்த மகத்தான பதவிக்காக காத்திருந்தாள். வீட்டின் கதவுகளை திறந்து வைத்து கோலமிட்டு கண்ணன் காலடிகளை போட்டு வைத்திருந்தாள். சின்ன கண்ணன் வருவானா? அந்த பிஞ்சு முகம், அவள் நினைவில் மலர்ந்து மலர்ந்து சிரிக்கும் அந்த சின்ன முகம் நிஜமாகவே அவள் கரங்களில் சிக்குமா? ஜெயந்தி! குரல் கேட்டு சட்டென திரும்பினாள் வாசவன். சட்டென ஜெயந்தியின் கண்கள் சிவந்தன. தள்ளி நில்லுங்கள்! ஏனோ அவள் கத்தினாள். திடுக்கிட்ட வாசவன் சட்டென ஒதுங்கினான். கீழே கண்ணன் வரவுக்காக அவள் போட்டு வைத்திருந்த சின்ன காலடிகள் சிதைந்து கிடந்தன. ஓ, இன்று கோகுலாஷ்டமியா? அழகாக கால்கள் போட்டிருக்கிறாயே. கண்ணன் தாவி தாவி வருகிறானோ என்ன? இப்படி கால்களை சேர்த்தாற்போல் போட்டிருக்கிறாயே. கண்ணன் தாவி தாவிதான் வருவான், வரவேண்டும். அவள் ஓடி ஓடி சென்று அவனை தழுவி அணைப்பாள். அம்மா! மாடு அலறியது. கன்று ஓடி சென்று சுரக்கும் மடியினை பற்றி சுவைத்தது. அமுதம் சுரந்தது. ஆனால் சிதைந்த இந்த காலடிகள் என்ன ஜெயந்தி? கோலத்தையே பார்த்து கொண்டு பிரமித்து போய் நிற்கிறாய். கொஞ்சம் அழிந்து விட்டது, நான் சரி செய்து விடுகிறேன். முதலில் இந்த சாமான்களை உள்ளே எடுத்து வை. சரி செய்கிறாராம். சரி, கோலத்தை சரி செய்யலாம், அலங்கோல வாழ்வை யார் சரி செய்வது? அவன் தந்த சாமான்களை பார்த்தாள். பிஸ்கட், வெண்ணெய், நாவல் பழம், மிட்டாய். கண்ணனுக்கு வெண்ணெயும் நாவல் பழமும், பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்கு பிஸ்கெட்டும் மிட்டாயும். இப்படி எத்தனை நாட்களுக்குத்தான் இரவல் சுகத்தில் கற்பனை இன்பம் காண்பது? புதுமைகள், லட்சியங்கள், உயர்ந்த இவைகள் கனவு காட்சிகள் தானோ? ஜெயந்தி நின்ற இடத்திலேயே நிற்பது கண்டு வாசவன் திடுக்கிட்டு நிமிர்ந்தான். அவன் பழைய ஜெயந்தியாவள்? குழந்தை மாதிரி குதியாட்டம் போடும் அவன் குழந்தை ஜெயந்தியாவள்? இளமை கனவுகளுடன் அவன் இன்பத்தில் பங்கு கொள்ள ஓடோடி வந்து கரம் நீட்டிய அன்பு ஜெயந்தி தானோ அவள்? குழந்தை செல்வத்திற்காக அவள் ஏங்கி ஏங்கி கிழவியாகி கொண்டிருக்கிறாளே. அவன் கொடுமைக்காரன். ஜெயந்தியுடன் இன்ப வாழ்வு நடத்த எண்ணி மனதுள் என்னென்ன கற்பனைகள் செய்தானோ அந்த கொடுமைக்குத்தான் அக்குழந்தை பலியாகிவிட்டது. இது தெரியாத ஜெயந்தி தன்னை தானே குற்றவாளியாக்கி கொண்டு இப்படி கூண்டு கிளியாய் முடங்கி கிடக்கிறாளே. ஜெயந்தி! அவள் முகத்தை மெல்ல நிமிர்த்தினான் அவன். அத்தான். அவன் தோள்களில் அவள் முகம் புதைந்தது. அவன் கரங்கள் மாலையாய் அவள் முதுகில் இணைந்தன. அவளை அணைத்தபடி அந்த இன்பத்தில் ஒரு கணம் லயித்திருந்தான். அத்தான், 2 வருடங்களாகிவிட்டன.
ஒவ்வொரு கோகுலாஷ்டமியின் போதும் கோலம் போடுகையில் அடுத்த தடவை இந்த வீட்டில் நிஜமாகவே கண்ணனின் குஞ்சி கால்கள் பதியும் என்று கற்பனை செய்வேன். இந்த கற்பனை அழுத்து விட்டதத்தான், அழுத்து விட்டது. இப்படி கற்பனை செய்தேதான் வாழ்வில் குறை நாட்களையும் கழிக்க வேண்டுமோ என்கிற அச்சம் என்னுள் விஸ்வரூபம் எடுக்கிறது. இனியும் பொறுக்க மாட்டேன் அத்தான். வாசவன் அவள் விழிநீர் முத்துக்களை மெல்ல துடைத்தான். ஏன் ஜெயந்தி அவசரப்படுகிறாய்? ஆண்டவனாக பார்த்து நாம் இன்னும் கொஞ்ச நாள் மகிழ்ச்சியோடு இருக்கட்டும் என்று விட்டு வைத்திருக்கிறார். நீயாக ஏன் பொறுப்பை உன் தலையில் சுமத்தி கொள்கிறாய்? ஜெயந்தி விரக்தியாக சிரித்தாள். ஐயோ அத்தா, உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வது போதாதா? என்னையும் ஏன் அத்தான் சித்திரவதை செய்கிறீர்கள்? இதோ பாருங்கள், எங்கே என் கண்களை பார்த்து சொல்லுங்கள். நாம் மகிழ்ச்சியோடவா இருக்கிறோம்? அந்த அவல வாழ்வை இன்னும் நீடிக்க ஆண்டவனிடம் பிரார்த்தனை வேறு செய்கிறீர்களா? சிட்டு போல் துள்ளி திரிந்த காலம் பட்டு போய் நாட்கள் பல ஆகிவிட்டன. அத்தான், இதை நான் சொல்லித்தான் நீங்கள் உணர வேண்டுமா? கணவன் மனைவி நெருக்கத்தில் மலர்வது மட்டும்தான் அன்பா? இடையில் அன்பு செல்வனும் அமர்ந்திருக்க அந்த இன்பத்தில் லயிப்பது அதைவிட சிறந்தது இல்லையா? ஊர் குழந்தைகளிடம் அன்பை யாசிக்க அழகாக தெரிந்திருக்கிறது உங்களுக்கு. அப்படி நீங்கள் யாசிக்கும் போதெல்லாம் குற்றவாளியாகி நான் நிற்பதை போன்றதொரு உணர்வு என்னை கொள்கிறது. அத்தான், உங்களுக்காக இல்லாவிட்டாலும் எனக்காக உங்கள் இன்பத்தை உங்களிடமிருந்து பறித்த கொடுமைக்காக உங்கள் மடி மீது என் குழந்தையை, உங்கள் இரத்தத்தை நான் பரிசாக அளிக்க வேண்டும். முடியுமா? முடியுமா? அவள் குழந்தை போல் விம்மினாள். சரி ஜெயந்தி, உன் விருப்பத்தை தடை செய்யவில்லை. வா, ஆஸ்பத்திரிக்கு போகலாம். உன் இஷ்டப்படி லேடி டாக்டரிடம் ஆலோசனை கேட்கலாம். கண்களை அவள் அறியா வண்ணம் துடைத்தபடி உள்ளே போனான் வாசவன். அவள் ஆஸ்பத்திரியில் இருந்தாள். இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த சோதனை? அதோ அதோ வாசவன். ஜெயந்தி, இந்தா பண்ணு, பால். அது சரி, மத்தியானம் என்ன சாப்பிட்டாய்? உடம்பு எப்படி இருக்கு? எனக்கு ஆஃபீஸில் வேலையே ஓடவில்லை. சதா உன் நினைவுதான். இன்னும் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டால் எல்லாம் சரியாகிவிடும். பிறகு பிறகு மெதுவாக அவள் காதுகளில் அவன் முணுமுணுத்தான். சின்ன கண்ணன் பிறக்க வேண்டுமே. காதிலே வண்டின் ரீங்காரமாய் சுழன்ற அந்த வாக்கியம், அவள் நெற்றியில் பட்ட அந்த கரஸ்பரிசம், அவன் கண்ணில் தெரிந்த அந்த அன்பு வெள்ளம். ஐயோ, என்ன கொடுமை இது! அவன் இன்பத்தை குலைத்த அவளுக்காக அவனும் அல்லவா தேய்ந்து கொண்டு வருகிறான். குற்றத்தின் முனைகள் எப்படி உறுத்துகின்றன! தேள் கொடுக்காய். அத்தான். அவன் கரத்தோடு தன் கரத்தை இணைத்தாள் அவள். அவன் வாழ்வோடு தன் வாழ்வை இணைத்து இரண்டையும் அல்லவா மண்ணாக்கி விட்டாள். ஏன் ஜெயந்தி, உன் உடம்பு இப்படி நடுங்குகிறது? பொய்யை கண்டாலே எனக்கு பயம் அத்தான். அவன் துணுக்குற்றான். என்ன சொல்கிறாய் நீ? சற்று முன் என் காதுகளில் என்னவோ சொன்னீர்களே, அது என்ன? மறுபடியும் சொல்லுங்கள். ஏன், உனக்கு ஆபரேஷன் வெற்றிகரமாக முடிந்துவிட்டது, இன்னும் ஒரு வாரத்தில் வீடு திரும்பலாம் என்றேன். அப்புறம் 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 நம் நினைந்த இல்லறத்தில் அன்பு மலர் பூக்கும், அதில் சின்ன கண்ணன் சிரிப்பான் என்றேன். நிச்சயமாய்? கண்டிப்பாய். என்னை பார்த்து சொல்லுங்கள். உன்னைதான் பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன் உடம்பில் ஒரு கோளாறும் இல்லை. கூடிய சீக்கிரம் நமக்கு மகன் பிறப்பான். நீ சிரிப்பாய். இப்போது கூட நான் சிரித்து கொண்டுதான் இருக்கிறேன் உங்கள் நடிப்பை கண்டு. ஜெயந்தி, ஏன் அலறுறீங்க? நாடகத்தின் இறுதி கட்டத்தில் நாசமாய் போன அவலத்தை நினைத்தா? உங்களுடன் ஒத்துழைத்த டாக்டர்களுக்கும் நர்ஸுகளுக்கும் நீங்கள் மிகவும் கடமைப்பட்டுத்தான் இருக்கிறீர்கள். ஆனால் ஒரு சிறு தவறு நேர்ந்துவிட்டது. அத்தான், என்னை மிகவும் அன்புடன் கவனித்து வரும் நர்ஸ் அவசரமாய் வெளியூர் போக, பதிலுக்கு புதிதாக வந்தவள் சூழ்ச்சி அறியாது என் அத்தனை ரிக்கார்டையும் என்னிடமே சொல்லிவிட்டாள். இனி குழந்தை பிறக்காது அத்தான். பழுதுபட்டு கிடந்த என் கர்ப்பப்பையை வெளியேற்றியாகிவிட்டது. எங்கே, என்னை பார்த்து சொல்லுங்கள். எனக்கா சின்ன கண்ணன் பிறப்பான்? எனக்கா பிறப்பான்? அவள் பைத்தியக்காரி போல் கூவினாள். ஜெயந்தி, பாய்ந்து சென்று அவளை படுக்க வைத்தான் அவன். நன்றாகத்தான் நடித்தீர்களத்தான். எதற்குமோ இணை கட்டி நான் மலடி என்பதை எனக்கு தெரியாமலே மறைத்து வைத்தீர்கள். நான் அன்னையாக முடியாது அத்தான். நான் அத்தனை கொடுமைக்காரி. என் பாவ நிழல் பட்டாலே குழந்தைகள் கருகி போகும். என் வயிற்றில் மகன் தங்க முடியுமா? இறந்து போன என் பெண்மைக்கு புகழ் மாலை சூட்டுகிறீர்களா? அத்தான், கருகி போன என் தாய்மைக்கு கற்பகத்தரு பட்டமா? இந்த சிறையில் நான் கௌரவ கைதியாக இருக்க விரும்பவில்லை.
வாருங்கள், வீட்டுக்கு போகலாம், வாருங்கள். ஊரும் உலகமும் என்னை மலடி மலடி என்று சுட்டி காட்ட அதன் இரக்கத்தில் பிச்சையில் அனைவரின் கண்களிலே காட்சி பொருளாக நான் இருக்க விரும்பவில்லை. கிளம்புங்கள். அவள் திமிரிய வண்ணம் அரற்றினாள். அவளை அணைத்தபடி அவன் கண்ணீர் பெருக்கினான். இதயம் பொறுக்க முடியாத பாரத்தை சுமக்கும்போது பீரிடும் குழாய் அடைப்புகள்தான் தண்ணீர் துளிகளோ? வாசவன் திகைத்தபடி வாசலிலேயே நின்றுவிட்டான். ஒரு கணம். ஜெயந்தியின் குரல் அல்லவா இது? யாரை போட்டு தூளியில் ஆட்டுகிறாள்? வியப்புடன் உள்ளே நுழைந்தவன் திகைப்புடன் பார்த்து நின்றான். அதோ அதோ அந்த தூளியில் ஒரு பெரிய பொம்மை அல்லவா இடம் பெற்றிருக்கிறது. அவள் வாழ்வே ஒரு பொம்மை வாழ்வுதானோ? ஜெயந்தி, உனக்கென்ன பைத்தியமா? அவள் அவனை ஏளனமாக பார்த்தாள். பைத்தியம் என்றால் என்ன அத்தான்? இப்படி அசட்டு பிசட்டு என்று. எது அசடு, எது பிசடு? பொம்மையை போட்டு தூளியில் ஆட்டுகிறாயே, யாராவது பார்த்தாள்? அத்தான், என்னை நீ ஏன் சித்திரவதை செய்கிறாய் ஜெயந்தி? அவள் விரக்தியாக சிரித்தாள். உண்மைதான், நானும் அணு அணுவாக செத்துக்கொண்டு உங்களையும் சித்திரவதை தான் செய்கிறேன். எனக்கு விடுதலை தாருங்கள் என்றால் தர மறுக்கிறீர்கள். இது நியாயமா? ஜெயந்தி, நீ சுயநலக்காரி. அமைதியாக வாழ்ந்து வந்த என்னை உன் அழகால் வசப்படுத்தினாய். அடிமைப்பட்ட என்னை மீண்டும் உன் அன்பால் கொள்கிறாயே ஜெயந்தி, இது முறையா? அப்பொழுது நான் சொல்வதை கேளுங்கள். 2ஆம் தாரம் மணந்து கொள்ளுங்கள். திருத்திக்கொள், 3ஆம் தாரம் என்று சொல்லு. எனக்கு மனம் முடித்துவிட்டு நீ என்ன செய்வாய்? இழப்பை ஈடு செய்து விட்டோம் என்கிற நிம்மதியுடன் இருப்பேன். உங்கள் வம்சத்தில் வளர்ச்சிக்கு நான் தடையாக இல்லை என்பதை எண்ணி பெருமைப்படுவேன். நலிந்து போன நம் நிம்மதி மீண்டும் திரும்பியதே என எண்ணி மகிழ்வேன். உங்கள் கரங்களில் நம் மகனை காணாவிட்டாலும் உங்கள் இரத்தத்தில் உதித்த இளம் சூரியனையாவது கண்ட அமைதி எனக்கு கிடைக்கக்கூடாதா அத்தான்? ஜெயந்தி, எனக்கு மனம் முடிந்துவிட்டு என்னை தீராத வேதனைக்குள்ளாக்கிவிட்டு நீ மட்டும் உன் களங்கத்தை துடைத்து விட்ட நிம்மதியுடன் வாழ முடியும் என்று நினைக்கிறாயா? நன்றாக யோசி. ஜெயந்தி ஒரு கணம் கண்களை மூடிக்கொண்டாள். வாசலில் அருகில் முகம் தெரியாத இன்னொரு பெண். ஜெயந்தி வெகு தொலைவில். இருக்கட்டுமே, அந்த இடைவெளியில் தெரிவது ஒரு பிஞ்சு முகம் அல்லவா? வெற்றியின் 2 சிறிய கரங்கள் அல்லவா? வாசவன் நினைப்பது போல் வாழ்வு என்பது உடலால் வாழ்வது மட்டும்தானோ? மனதால் கூட வாழ முடியுமே. அவள் காணாத அந்த இன்பத்துக்காக, அந்த அழகு பிஞ்சு முகத்துக்காக, பால் வழியும் அந்த பொக்கைவாய் புன்சிரிப்புக்காக அவள் அவனை இழந்தால்தான் என்ன? அது ஒரு பெரிய இழப்பா? தன் உதிரத்தை பாலாக்கி தரும் தாய்மை அன்பும் அந்த மகத்தான பேரும் அவளுக்கு இல்லை என்றாலும் அந்த பெண்மையும் அந்த மென்மையும் அந்த உயர்வும் கூடவா இல்லாமல் போய்விடும்? நசுங்கி நாசமாய் போன அவள் பெண்மை பலிபீடத்தில் அவள் வாழ்வை அவள் ஏன் பலியிட வேண்டும்? அதற்கு அவளுக்கு என்ன உரிமை இருக்கிறது? அவன் அன்பு வலை வலுவானதுதான். அதை அறுத்தெறிந்து ஓட முடியாதுதான். ஏன் முடியாது? அதைவிட வலுவான மனம் படைத்திருந்தாள். மெலிந்த சிலந்தி வலையில் சிறு சிறு பூச்சிகளும் ஈக்களும் தான் சிக்குகின்றன. பெரிய பெரிய குளவிகள் வண்டுகள் அச்சிலந்தி வலையில் அறுத்து கொண்டு ஓடிவிடுவதில்லையா? ஜெயந்தி, என்ன அத்தான் அப்படி பார்க்குறீங்க? வாசவனுக்கு கோபம் வந்தது. ஜெயந்தி, உன்மேல் நான் கொண்டுள்ள அன்பை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறாய். நன்றாக புரிகிறது அத்தான். அதற்காக பெருமைப்படுகிறேன். ஆனால் அந்த அன்பு போராட்டத்தில் உங்கள் வாழ்வு வீணாக கூடாது அத்தான். அதற்காக நீங்கள் மறுமணம் செய்து கொள்ளத்தான் வேண்டும். அவள் குரலில் ஒரு கண்டிப்பு, ஒரு கட்டளை, ஒரு அன்பு. பதில் சொல்ல வாயெடுத்த போது வாசலில் ஏதோ நிழலாடியது. வாசவன் ஒரு நிமிடம் தயங்கினான். பிறகு மௌனமாய் உள்ளே போய்விட்டான். வாசற்கதவு தட்டப்பட்டது. ஜெயந்தி கண்களை துடைத்தபடி சிரித்த முகத்துடன் அழுத உள்ளத்துடன் வாசல் கதவை திறந்தாள். வாசலில் ஷீலா நின்று கொண்டிருந்தாள். ஷீலா பெயருக்கேற்ப அழகானவள். ஆனால் ஆனால் ஜெயந்தியின் இதயத்தில் அவளையும் அறியாத ஒரு சிறு நடுக்கம். எதிர் வீட்டுக்கு அவர்கள் குடி வந்து சில நாட்களே ஆகியிருந்தன. என்றாலும் ஷீலாவுக்கு ஜெயந்தியின் மீது அபார அன்பு, மதிப்பு எல்லாம் உண்டு. தாய் இல்லாத பெண்ணை தாய்க்கு தாயாக, தந்தையாக இருந்து அவள் தந்தை வளர்த்தால்தானோ என்னவோ அவளிடம் குழந்தை உணர்வே அதிகம் காணப்பட்டது. வயது 18 ஆகி PUC படித்து கொண்டிருந்தாலும் பார்ப்பதற்கு 15 வயது மாதிரிதான் தோற்றமளிப்பாள். ஜெயந்தியின் உள்மனமே அவளை குத்தி காட்டியது. எத்தனை கொடுமைக்காரியடி நீ! உன் தியாகம் சரி, அதற்காக அந்த சின்னஞ்சிறு இதயத்தை அதன் வாழ்வில்
இன்பத்தை உன் சுயநலத்துக்காக கறுக்க நினைக்கும் உனக்கு இதயம் இருக்கிறதா? கிட்டத்தட்ட 35 வயதாக போகும் உன் கணவனுக்காக இந்த இளமலரை பலியிட பார்க்கிறாயா? அன்புக்கும் வயதுக்கும் சம்பந்தம் உண்டா? உன் சுயநலத்துக்காக நீ சொல்லும் சமாதானம் இது. மன போராட்டங்களினால் களைத்த ஜெயந்தி உள்ளே போக திரும்பினாள். அக்கா. ஷீலாவின் குழந்தைத்தனமான அழைப்பு. ஆவலுடன் கள்ளத்தனமும் ஒன்று சேர ஷீலாவை அப்போதுதான் முதல் முறையாக பார்ப்பது போல் ஆவலுடன் உற்று பார்த்தாள் ஜெயந்தி. அன்று ஷீலா கட்டி கொண்டிருந்த புடவை அவள் எடுப்பான உடலமைப்புக்கும் உயரமான தோற்றத்துக்கும் மிக பொருத்தமாக இருந்தது. வாழ துடிக்கும் இளமையின் ஆசைகளை கண்களில் நோக்கியபடி அவள் நின்ற அந்த நிலை. என்ன அக்கா அப்படி பார்க்குறீங்க? எனக்கு இந்த புடவை அழகாக இல்லையா? ரொம்ப லட்சணமாக இருக்கே ஷீலா, கல்யாண பெண் மாதிரி. போங்க அக்கா, நான் கல்யாணமே செய்து கொள்ளப் போவதில்லை. ஜெயந்தி சிரித்தாள். ஏன் அப்படி? சே, அது ஒரு போர் அக்கா. கல்யாணம் செய்து கொண்டு அடுத்த வருடமே குழந்தையும் குட்டியும் பெற்றுக்கொண்டு எல்லோரும் உங்களை மாதிரி அதிர்ஷ்டசாலியாக இருப்பார்களா? ஜெயந்தி சிரமப்பட்டு தன் நிரம்பும் கண்களை மறைக்க முயன்றாள். அவள் அதிர்ஷ்டக்காரிதான். பாழும் வயிறாக சூனிய வாழ்வாக நீயும் நானுமடி எதிரும் புதிருமடி என்று வாழ்கின்ற அலங்கோல வாழ்வுக்கு பட்டத்து ராணியாக அவளே அல்லவா முடிசூட்டி கொண்டிருக்கிறாள். அவள் அதிர்ஷ்டசாலி இல்லையா பின்ன? அக்கா, இன்னும் ஒரு சங்கதி தெரியுமா? என் ஜாதகத்தை பார்த்துவிட்டு ஜோசியர் என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? 1/2 டஜன் குழந்தைகளுக்கு குறைவில்லையாம் எனக்கு. எப்படி? அம்மாடியோ, நான் மாட்டேன். எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஜெயந்தியின் மனம் அலறியது. 1/2 டஜன் குழந்தைகள், மக்கள் செல்வம். ஷீலா, என் தங்கமே, பெற்று என் மடியில் போட்டுவிட்டு நீ குழந்தையாக வாழடி. நான் வளர்க்கிறேன் எல்லாவற்றையும். சட்டென இன்னொரு நினைவு. சே, துரதிர்ஷ்டம் பிடித்த அவள் நிழல் குழந்தையின் மீது படலாமோ? சே, என்ன இது பைத்தியக்கார நினைவு? செல்ல குழந்தையாக வளரும் ஷீலா ஒருத்திதானோ அவளுடைய கற்பனைக்கு கிடைத்தாள்? அவளே ஒரு குழந்தை, அதுவும் அவள் தந்தை அவள் மீது கொண்டிருக்கும் அன்பு. ஷீலா, அது போகட்டும். நீ கல்யாணம் செய்து கொண்டால் யார் மாதிரி, அதாவது உன் கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைப்பாய்? ஷீலா ஒரு கணம் யோசித்தாள். சார் மாதிரி இருந்தால் போதும் அக்கா. அவரோட தங்க குணமோ அதிராத பேச்சும். நீங்கள் அதிர்ஷ்டசாலி அக்கா. மீண்டும் ஒரு பாராட்டு பத்திரம். இந்த அதிர்ஷ்டசாலியின் இதயம் இருட்டறையாக கிடைக்கிறது என்பது யாருக்கு தெரியும்? ஒன்று கேட்க மறந்து விட்டேன். அப்பா சொன்னாரோ, பரீட்சை வருகிறது, கணக்கில் நான் கொஞ்சம் வீக்கு. சாரைத்தான் ஹெல்ப் செய்ய சொல்ல போகிறேன். அப்பாவும் சொல்லியிருப்பாரே. ஏன் அக்கா, சார் கணக்கில் புளியாமே, அப்படியா? ஜெயந்தி மனதுள் சிரித்தாள். சாரைத்தான் நானும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன். அவர் என் துணையானார். நீயும் கூப்பிடுகிறாய், கூப்பிடு. உனக்கும் துணையாகட்டும். ஆக வேண்டும். ஹெல்ப் இன்றி தவிக்கும் இந்த வாழ்வில் ஊன்றுகோலாகி நீயும் உள்ளே வா. ஷீலா கிளம்பிவிட்டாள். அவள் அந்த புறம் சென்றதும் இப்படி உள்ளே வந்தாள் வாசவன். உனக்கென்ன பைத்தியம் பிடித்திருக்கிறதா ஜெயந்தி? யாரை கேட்டுக்கொண்டு நீ என்னென்ன ஏற்பாடுகள் செய்கிறாய்? நானும் ஆரம்பத்திலிருந்து கவனித்து கொண்டுதான் வருகிறேன். ஒரு காலம் நான் சம்மதிக்க மாட்டேன். உன் எண்ணம் எனக்கு தெரியும் ஜெயந்தி. என்னை அவளுடன் பழகவிட்டு எங்கள் மனசை கலைக்க பார்க்கிறாய். நானும் முடிவுடன் தான் வந்திருக்கிறேன். வாசவனுக்கு வந்த கோபத்தை கண்ட ஜெயந்தி திகைத்துதான் போய்விட்டாள். கத்திக்கு சாணை பிடிப்பது போல் மனதையும் அடிக்கடி தீட்ட வேண்டியதுதான். அது அடிக்கடி முனை மழுங்கி போகிறதே. இப்போதெல்லாம் வாசவனுக்கு அடிக்கடி இப்படிதான் தோன்ற ஆரம்பித்தது. வீட்டில் அடியெடுத்து வைத்தால் ஜெயந்தியின் நீர் நிரம்பிய கண்களும் மறுமணம் செய்து கொள்ளும் தூண்டுதல்களும் அதிகமாகிவிட்டன நாளுக்கு நாள். ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு காலாகத்தான். பறக்கவும் முடியாமல், நீந்தவும் முடியாமல், விடுபடவும் முடியாமல் திணறுவது அவனுக்கே வேதனையாக இருந்தது. ஜெயந்தியின் அன்பை உணர்ந்தாலும் அந்த தியாகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் அவன் தயங்கினான். குழந்தை ஆசை அவன் இரத்தத்துடன் கலந்திருந்தாலும் அந்த பெண்மையின் உயர்வுக்கு மதிப்பு தர வேண்டும் என்கிற நினைவில், கற்பனையின் நிறைவில் வாழ பழகி கொண்டு விட்டான். அவள் வாழ்வில் தான் குறுக்கிடாமல் இருந்திருந்தால் ஒருவேளை அவளாவது நிம்மதியாக இருந்திருப்பாளோ என்கிற குற்ற உணர்வு அவனையும் உறுத்தாமல் இல்லை. திருமணத்திற்கு முன்பே அவளை ஏமாற்றிவிட்ட ஆத்ம வேதனை ஒருபுறம், தான் மனமானவன் என்பதை கூறியிருந்தால் ஜெயந்தி அவனை ஆரம்பத்திலேயே வெறுத்திருப்பாளோ?
வேரிலிருந்துதான் செடி மேலே வளர்கிறது. இதயம் என்கிற மண்ணிலிருந்து அன்பு என்கிற வேரில் தழைத்த அமைதி என்கிற இல்லறச் செடியில் இருந்துதான் வாழ்க்கை என்கிற நல்ல கனி சுவையாய் பழுக்கிறது. இது என்ன வாழ்வு? ஓட்டை வாழ்வு. ஓட்டை வாழ்வை ஒட்டு போட்டு ஒட்ட வைத்து கொண்டு ஷீலா ஊருக்கு போய்விட்டாள். அவள் போனதிலிருந்தே இதயம் வறண்டுதான் விட்டது. பாலைவனத்தில் ஒரு பசும் சோலையாக அவள் இருந்தாள். இப்போது அதுவும் இல்லை. ஊருக்கு கிளம்பும் சமயத்தில் அவள் அழுதபடி கூறியது இன்னும் நினைவில் இருக்கிறது. சார், அக்கா, உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறேன் என்று எண்ணாதீர்கள். என் எண்ணமும் இதயமும் இங்குதான் இருக்கின்றன. உடல்தான் வெளியூர் செல்கிறது. என் இதயத்தில் நாம் வாழ்ந்த பசுமை நினைவுகள் என்றென்றும் இருக்கும். சார், கணக்கை பாதிதான் சொல்லி தந்தீர்கள். முழுவதும் கற்றுக்கொள்வதற்குள் இப்படி ஒரு பிரிவு வரும் என்று நான் நினைக்கவில்லை. குறை படிப்பையும் மீண்டும் ஒரு தரம் வந்து முடித்துக் கொள்கிறேன் சார். வாசவனின் கண்கள் நிறைந்தன. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை இனி தன் வாழ்நாள் முழுவதும் தேடினாலும் கிடைக்காது என்கிற ஆதங்கம்தான் அவனுள் எழுந்தது. இந்த ஜெயந்தி ஒரு பைத்தியம். அவளை போய், அந்த குழந்தையை போய் இவனுக்கு இணை சேர்க்க நினைத்தாளே. சில சமயங்களில் அன்பு வெறியாகி அரியணை மீது ஏறிவிட்டால் அறிவு எனும் மந்திரி வெளியில் போய்விடுவார் போலும். அந்த ஷீலா குழந்தையை அவன் தத்து எடுத்து கொள்ளலாம். ஆனால் உலகம் நம்ப வேண்டுமே. அவன் அவள் மீது கொண்டிருக்கும் தூய பாசத்தை ஜெயந்தியே ஒப்புக்கொள்வாளா என்பது சந்தேகம். அன்புக்கு எத்தனையோ கோணங்கள் உண்டு. அவன் பார்த்த கோணம் அவனுக்கல்லவா தெரியும். இந்த உலகில் நாம் மறப்பது எத்தனையோ அதிகம்தான். ஆனாலும் சில மறக்காமல் மனத்துளி காவியமாய் நிலை பெற்று விடுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு காவிய படைப்பு தானோ ஷீலா. அவள் சிரிப்பும் கள்ளங்கபடமற்ற அந்த பேச்சும். வாசவன் கண்களை மூடிக்கொண்டான். இதயம் நெகிழ்ந்து பாகாய் ஓட அதன் மேல் இனிய நினைவுகள் என்னும் மென்மலரை தூவியபடி அவன் அதனுடன் இணையாய் நடந்தான். அத்தான், ஷீலா இல்லாமல் வீடே வெறிச்சென்று இருக்கிறது இல்லையா என்று கேட்ட வண்ணம் அவன் அருகே வந்தாள் ஜெயந்தி. வீடு மட்டும்தானோ? உள்ளம் கூட தான் சூனியமாய் இருக்கிறது. என்ன அத்தான் பேசாமல் இருக்கிறீங்க? உங்களுக்கு வர வர என்னை கண்டால் பிடிக்கவில்லை. என்னை விலகவும் முடியாமல் சேர்க்கவும் முடியாமல் கஷ்டப்படுறீங்க அத்தான். சட்டென ஒரு பொறி. ஒருவேளை அவள் மன வெறுப்புக்கும் விரக்திக்கும் இதுதான் காரணமாக இருக்குமோ? குழந்தையின் குதூகலத்தை இழந்த வீட்டுக்கு ஒரு அணியாக ஷீலா வளைய வந்து கொண்டிருந்தாள். இப்போது மாமா, மாமா. வெளியே குழந்தைகளின் ஆரவாரம். உஸ், சத்தம் போடாமல் இருக்க சொல்லு, எனக்கு தலைவலி. ஜெயந்தி ஒரு கணம் அரண்டுதான் போய்விட்டாள். குழந்தை என்றால் குதிநடை போட்டு ஓடும் வாசவனா இப்படி பேசுவது? அவனுக்கு உண்மையில் அவர்கள் மீது வெறுப்பில்லை, தன் மீதே வெறுப்பு. தன் வாழ்வே ஒரு சுமையாகி போனது போன்ற அமைதியின்மை. இரவல் சுகத்தில் முன்பு கண்ட இன்பம் இப்போது வெறுக்கும் அளவுக்கு துன்பமாகிவிட்டது. மழை இன்பம் இத்துணை வலிமை பெற்றதா? கோடி பொன் கிடைத்தாலும் குழந்தை கிடைக்காது என்பார்களே, அது அது இத்தனை பயங்கரமான உண்மையா? ஜெயந்தியின் காதுகளில் ஒரு குரல். எனக்கு 1/2 டஜன் குழந்தைகளாம், ஜோசியர் சொல்லி இருக்கிறார். ஷீலாவின் குழந்தைத்தனமான பேச்சு ஏனோ ஜெயந்தியின் மெய் சிலிர்த்தது. அவளை பொறுத்தவரை அவள் வாழ்வுக்கு தலையும் இல்லை, காலும் இல்லை, இதயமும் இல்லை. அதனால் அதில் அறிவு இல்லை, ஓட்டமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. இந்த பொம்மை வாழ்வை இழப்பதற்கு அவள் பயப்படவும் இல்லை. ஆனால் அவன்தான் ஒரு போலியான போர்வைக்குள் முடங்கி கொண்டிருக்கிறான். தன் ஆசைகளை சமாதி கட்டிக்கொண்டு அன்பு கணவனாக வாழ நடிக்கிறான். இனி அவர்கள் வாழ்வு அப்படியே அழிய வேண்டியதுதானோ? சில இரவுகளில் அவன் தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு தவிக்கும் நாட்களில் அவள் அவன் தூக்கத்தில் பிதற்றுவதை உற்று கேட்டிருக்கிறாள். கண்ணா, சின்ன கண்ணா, ஏண்டா என்னை விட்டுட்டு போயிட்ட? வாடா கண்ணா, வா. தனிமையில் அவள் கண்ணீர் சிந்திய நாட்கள் உண்டு. பொங்கி எழும் தன் குழந்தை ஆசையை அடக்கி கொண்டு இறந்த கால இழப்பின் அவஸ்தையில் அவன் அணு அணுவாய் செத்துக்கொண்டு வீண் பிடிவாதமாக மறுமணம் செய்து கொள்ளவும் மறுக்கிறானே. அவள் தனக்குள் சிரித்து கொண்டாள். என்ன ஜெயந்தி, நீயே சிரித்து கொண்டிருக்கிறாய்? அவன் மெல்ல கேட்டான். இல்லை, நான் காசி ராமேஸ்வரம் என்று கிளம்பலாமா என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். ஓடி மறைந்த உற்சாகத்தை வலுவில் வரவழைத்து கொண்டு, ஏன் பாட்டியாகி விட்டாயா அதற்குள் என்றான். தாய்மை பதவியையே அடைய முடியாத எனக்கேது அத்தான் அந்த பதவி? ஜெயந்தி, அவன் துடித்துதான் போய்விட்டான். அத்தான், உள்ளத்தால் பாட்டியாகி விட்டாலும் ஊர் உலகமும் நம்ப வேண்டுமே. அது சரி,
நீ காசி ராமேஸ்வரம் போக கிளம்பும் காரணம்? இந்த வீட்டில் எனக்கு அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, இன்பம் இல்லை. ஐயோ ஜெயந்தி, என்னை என்னதான் செய்ய சொல்கிறாய்? அத்தான், தயவு செய்து இப்போதாவது சொல்லுங்கள், மறுமணம் செய்து கொள்கிறேன் என்று சம்மதம் தாருங்கள் அத்தான். ஷீலாவையும் அவள் தந்தையையும் சம்மதிக்க வைப்பது என் பொறுப்பு. வாசவன் தலையை பிடித்து கொண்டான். எனக்கு யோசிக்க அவகாசம் தா ஜெயந்தி. அவன் அந்த அளவுக்கு இறங்கி வந்தது ஓரளவு அவளுக்கு மகிழ்ச்சிதான். தாராளமாய் யோசித்து நல்லதொரு முடிவுக்கு வாருங்கள். அடுத்த கோகுலாஷ்டமிக்குள் நம் வீட்டில் சின்ன கண்ணன் தவழ வேண்டும். வாசவன் வெளியே போய்விட்டான். நாட்கள் நத்தைகளா என்ன, ஏன் இப்படி நகருகின்றன? மனமான புதிதில் மாதங்கள் மணிகளாய் ஓடி மறைந்த விசித்திரமும் உண்டு. இப்போதோ ஒரே வீட்டில் வாழ்ந்தும் ஒரே அறையில் படுத்தும் கூட உள்ளங்கள் ஒட்டாமல் எங்கெங்கோ ஓடிய வண்ணம் இருந்தன. ஜெயந்தி பதிலை கேட்டுவிட போகிறாளே என்று வாசவன் அவளை காணவே தனிமையில் சந்திக்கவே அஞ்சியவனாய் ஓடி ஓடி மறைந்தான். தனக்குத்தானே சிறை விதித்து கொண்ட ஜெயந்தி அவனுடைய பதிலை எதிர்பார்த்து காத்திருந்தாள். அன்று ஜெயந்தி மிக உற்சாகமாக கத்தியபடி வந்தான் வாசவன். வியப்புடன் மகிழ்ச்சியும் கலகலக்க ஜெயந்தி ஓடோடி வந்தாள். என்னை மறுமணம் செய்து கொள்ள சொல்லி வற்புறுத்தினாய் அல்லவா? ஆமா. எதற்காக? அதென்ன அசட்டு கேள்வி? உங்கள் வம்சம் தழைக்க வேண்டும் என்பதற்காக. அதற்காகத்தானே? ஆமா. இனி எனக்கு நீ குழந்தை, உனக்கு நான் குழந்தை. என்ன உளர்றீங்க? உளரல, உண்மையைத்தான் சொல்றேன். உன் உபத்திரவம் தாங்க முடியல. என் உயிரினும் இனிய டாக்டரின் உதவியால என் வற்புறுத்தலுக்கு அவரை இணங்க வைத்து நான் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு விட்டேன். இனி நமக்கு குழந்தை இல்லை, இல்லவே இல்லை. வெறி பிடித்தவன் போல் அவன் சிரித்து கொண்டே இருந்தான். யார் மீதோ உள்ள கோபத்தை யார் மீதோ காட்டிவிட்ட வஞ்சனம் அந்த சிரிப்பில் கலன்று தெரித்தன. ஜெயந்தி பேசவே இல்லை. டூர் என்று ஒரு வாரம் வெளியூர் போவதாக சொன்னானே, அப்போது நடந்ததா இந்த கொடுமை? என்ன ஜெயந்தி பேசாம நிற்கிற? இனி என்னை தொந்தரவு செய்ய மாட்டாய் அல்லவா? இனி நமக்குள் ஏற்றத்தாழ்வும் இல்லை. இனி உன்னை பற்றிய களங்கம் உனக்கு உரைக்காதல்லவா? ஜெயந்தி விக்கித்து நின்றாள். இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே. இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.